ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை வந்து மாட்டிவிட்டுன்னு நினச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா வந்து மல்லியை வந்து காப்பாற்றி அந்த பழியை வந்து நம்முடைய வெண்பா வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து ஜட்ஜ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மல்லிக்கிட்ட மன்னிப்பு வந்து கேட்குறாரு நம்மளுடைய விஜய். இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோடில் வந்து வேறு லெவலில் வந்து ட்விஸ்ட்டை வந்து கொண்டு போக போகிறாங்க. மறக்காத நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய அன்னபூர்ணியமாக இருக்காங்க பார்த்தீங்களா, உன் மேலே இப்படி வந்து பழி போட்டாங்க, இதுக்கெல்லாம் நீ வந்து ஃபீல் பண்ணாத, நீ வந்து ஃபீல் பண்ணியானதான் அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக போயிட்டு இன்னும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவங்க பார்த்தீங்கன்னா சரிங்க பெரியாமான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேணுமனே வந்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து இந்த ராஜேஸ்வரி கிட்ட வந்து வம்பு இழுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரியம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டில் வந்து மல்லியை வந்து வாழ வைக்காத நான் வந்து விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து அந்த மல்லி வந்து சொன்னலையா, இந்த மல்லியை வந்து என்ன நிலைமையில் வந்து விஜய் வந்து இந்த வீட்டில் வந்து வச்சுருக்கான்னுட்டு அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இருக்கட்டும் சமூகம், அதெல்லாம் எனக்கு தெரியாதில்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து பேசுகிறேன். நீங்கள் வந்து சும்மா ஆணவத்தில் வந்து ஆடுறீங்க, என் மல்லியோட வாழ்க்கையை வந்து அழிக்கணும்னு பார்த்தீங்களன்னா நீங்கள் தான் வந்து அழிஞ்சு போவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இன்னும் சவால் விடுறியா பார்க்கலாமா, இந்த அக்கா முக்கியமாக இல்லை உங்கள் அந்த மல்லி முக்கியமாக விஜய்க்கு அப்படின்றத வந்து முடிவு பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இதை வந்து நம்ம எதுக்கு வந்து முடிவு பண்ணணும், உன்னுடைய தம்பி வந்து யார் மேலே வந்து பாசம் அக்கறை வந்து அதிகமாக வச்சுருக்கான்றத அவனே வந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நம்முடைய அன்னபூர்ணியமா பார்த்தீங்கன்னா சேலஞ்சுக்கு வந்து போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சுக்கு வந்து ஒத்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து விஜய் வந்து நம்ம பக்கம் தான் நிற்பான் அப்படின்ற ஒரு ஆணவத்தில் வந்து இருக்காங்க. நம்முடைய விஜயும் பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து இறங்கி வரோம். நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக்கை கையில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நோட் புக்கு வேறு எதுவும் இல்லைங்க, நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி எழுதுகிற டைரி தாங்க. அந்த டைரியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்முடைய மல்லி வந்து நேசிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாமே வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதுபோக நம்முடைய மல்லியோட ஆசை எல்லாமே வந்து அதில் வந்து இருக்குங்க. அதை வந்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து சும்மா கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக வச்சு ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து எழுந்து நின்றதும் பார்த்தீங்கன்னா என்ன பேசிகிட்டு இருந்து எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சும்மா தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு ஏதோ கையில் நோட்டை வச்சு பேசிகிட்டு இருந்தீங்களே என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குற பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே வச்சிடறாங்க. வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து அந்த நோட்டில் வந்து என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட் புக்கை வந்து எடுத்து வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து எவ்வளோ வந்து மல்லி வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டு மல்லி பக்கம் தான் வந்து நிற்க போகிறாருங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா பரம மொக்கை வந்து வாங்க போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் நீ அந்த நோட் புக்கெல்லாம் வந்து பார்க்காத, உன் மேலே வந்து யார் அன்பு அதிகமாக வச்சுருக்கான்றது இப்போ சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து நம்ம வெண்பா வந்து சாதகமாக இருக்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நம்முடைய மல்லி எழுத நோட் புக்கு படித்து பார்த்தல இதெல்லாம் இருக்குது, நான் வந்து மல்லி மேலே தான் வந்து அஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சொன்னது பார்த்தீங்கன்னா பரம மொக்க வாங்கிட்டு அப்படியே கோவத்தோடு ரூமுக்கு போனாதாங்க. என்ன இந்த விஜய் வந்து வர வர நம்மளை வந்து அந்த ஒன்றும் இல்லாத முன்னாடி வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. வேறு ஒரு எபிசோட் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்ல போட்டுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.